Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Salatu wassalamu ala rasulihil kareem amma ba'd. Alhamdulillah. நாம் தினமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் மீது இறங்கிய வசனங்கள், அதனுடைய பற்றிய விளக்கங்கள், மேலும் அந்த தோழர்கள் பற்றி உண்டான விளக்கங்களை நம்ம பார்த்து வர்றோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம எந்த வசனத்தை பார்க்க இருக்கிறோம்னா, சூரத்து ஷுஆரால பதிவு செய்யப்பட்ட ஒரு வசனம், அஷ்ஷுஆராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், அஷ்ஷுஆராஉ யத்தபிஉஹுமுல் காவூன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கத்துல முன்னாடி மக்கா நகரத்துல ஆரம்ப கட்ட காலத்துல மோசம் எந்த அளவுக்கு நல்ல கவிதைகள் பாடக்கூடிய சகாபாக்கள் இருந்தாங்களோ, அதே மாதிரி காஃபிருங்க சைட்ல இருந்து இஸ்லாத்தை எதிர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டி அவர்களை அவதூறு பேசி நிறைய கவிதைகளை பாடக்கூடியவர்களா நிறைய காஃபிர்கள் இருந்தாங்க, குறைஷி காஃபிர்கள். அதனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மென்ஷன் பண்ணி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இறக்குனா, ஷுஆராவு யத்தபிஉஹுல் காவூன், பொதுவா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குனா, ஷுஆராவு கவிதை பாடக்கூடிய அனைவர்களுமே யாரை பின்பற்றக்கூடியவர்கள், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குனா. இந்த ஆயத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்ட தோழர்களாகிய காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தான் முக்கியமா மெயின் கவிதை எழுதக்கூடியவர்களா இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த ஆயத்தை இறக்கனோட மிகப்பெரும் கவலையாய் போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் நஹ்னு ஷுஆரா, நாங்களும் கவி பாடக்கூடியவர்களாச்சே என்பதாக ஒரு பயந்த நிலையில அழுதுகிட்டே செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு பதிலா அவர்கள் அழுததின் காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துடைய தொடர்ல அடுத்ததாகவே அவங்களுக்கு கிளியர் பண்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குனா, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யாரை தவிர ஈமான் கொண்ட முக்மீன்கள், மேலும் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை தவிர மற்ற கவிதைகளை பற்றி, மற்ற கவி பாடக்கூடியவர்களை பற்றினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கவிதை இறக்கணும். இப்போ கவிதைங்கிறது இப்ப எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப மோட்டிவ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அதை புகழ்ந்தாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, இன்ன மின ஷிஅரி லஹிக்மத்துன், கவிதையில ஹிக்மத்து, ஒரு நுட்பம் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தினாங்கன்னா, உமையா இப்னு அபீ ஸலத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் இருந்தாங்க. ஒரு தடவை அவங்க நடந்து வந்துட்டு இருக்கப்ப அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்றாங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹல் மாக மின் ஷிஅரின் உமையா பின் கல்ஃப் ஷைஉன், ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது கவிதைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி உமையா பின் கல்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒரு கவிதையை பாடுறாங்க. பாடினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க பாடுங்க. மறுபடியும் ஒரு உமையா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, உமையா பின் அபீ ஸலத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு கவிதையை பாடுறாங்க. இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹதீஸ்கள்ல பதிவு செய்யறாங்க, ஹத்தா அன்ஷத்துஹு மிஅத பைத்தின், உமையா இப்னு அபீ ஸலத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டு நான் கவிதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு படிச்சிருன்னா, அன்ஷத்துக்கும் மிஅத பைத்தின், 100 பைத்துகள் என்ன செஞ்சுட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு எங்கிட்ட இருந்து என்ன செஞ்சாங்க, கவிதையை வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதைகளை கேட்கக்கூடியவர்களாக, கேட்கிறதை விரும்பக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பள்ளியில ஒரு மிம்பர் அமைச்சு கொடுத்தாங்க. எதற்கு, அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பாடுவதற்காக மட்டுமே என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் அமைத்து கொடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அதை தாண்டி இஸ்லாத்தை சொல்வதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இந்த கவிதையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு முறை ஹரம் ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சென்று கொண்டிருக்கிறப்ப அந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை பெருமைப்படுத்தும் விதமா என்ன செய்யறாங்க, சில கவிதைகளை பாடுறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுறாங்க. என்ன கோபப்படுறாங்கன்னா, ஃபீ ஹரமில்லாஹி தக்கூலு ஷிஅர், கஅபத்துல்லாஹ் ஹரம் ஷரீஃப்ல நீங்க கவிதை படிக்கலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுறாங்க. கோபப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, ஹல்லி யா உமர், ஹல்லி அன்ஹு யா உமர், அவர்களை விட்டு விடுங்கள். ஃபலஹி அஸ்ரகு மின்கும் மின் நதஹில் நபுல், அம்பு பயங்கரமா அன்பு எய்தை விட இது இந்த கவிதை பாடுவதுங்கிறது மிக பெரும் ஒரு வீரியமான செயலாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்யட்டும், அவர்கள் இஸ்லாத்தின் மீது அவர்கள் கவிதை பாடட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி
அமைதியாக்கினாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கவிதைகள் பாடக்கூடிய விஷயத்துல, இஸ்லாத்தை பற்றியும் அவர்களை பற்றியும் பாடக்கூடிய விஷயத்துல மிகவும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்ப எதை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்தார்கள்னா, கெட்ட கவிதைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்தாங்க. என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, கெட்ட கவிதைகளை பத்தி பாடுறதுக்கு இப்படி சொன்னாங்க, லா யம்தலி ஜௌஃபு அஹதிக்கும் கைஹன், சீரான உங்களுடைய வயிற்றை நிரப்புவதுங்கிறது சிறந்தது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதை விட கைருல் லஹு மின் ஐ யம்தலி ஷிஅருன், உங்களுடைய ஃபுல்லா கெட்ட கவிதைகளா உங்களை நிரப்புறதை விட எது சிறந்ததான், சீலால சலம்பால உங்களுடைய வயிறு நிரப்புறது சிறந்ததான். அந்த அளவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்கன்னா, அப்ப வந்து கெட்ட கவிதைகள்லாம் இதுல என்ன கட்டுப்படும், சினிமா பாடல்கள் கட்டப்படும், ஒரு பொண்ணை பத்தி பாடுறது கட்டுப்படும், இந்த மாதிரி கெட்ட விஷயமா பாடக்கூடிய எல்லாமே கட்டுப்படும். இப்போ வந்து பொதுவா ஷேரு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பதிவு செய்யறாங்க, ஷேரு கலாமுன், கவிதைனா நீங்க வந்து அதை தனி ஒரு சப்ஜெக்டாவே எடுத்து போகாதீங்க. ஷேரு கவி பாடுவது என்பது கலாமுன், பேச்சு மாதிரி தான். மின்கு ஹசனுன், அதுல நல்ல விஷயங்களும் இருக்கும், ஒமின்கு கபீகுன், அதுல கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஃபஹுதில் ஹஸ்ன வதஇல் கபீஹ, நல்லதை எடுத்துக்கங்க, ரொம்ப அருவப்பான விஷயங்களை விட்டுருங்க என்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஷேருக்கு, இந்த கவிதைக்கு அழகான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்குன்னா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இப்படி சொன்னாங்க. என்னன்னா, அஷ்ஷரு பி மன்சிலத்தில் கலாமி, பேச்சுங்க, இந்த கவிப்பாடுங்கிறது எதனுடைய இடத்துல இருக்கிறான், கலாம் பேச்சுடைய இடத்துல தான் இருக்கிறான். ஹுஸ்னுஹு க ஹுஸ்னில் கலாம், எப்படி வந்து அழகான பேச்சை பேசுறோமோ அதே சட்டம் தான் அழகா நம்ம ஒரு பாடலை படிக்கும் பொழுதும் அழகான கவிதையை பாடும் போதும் அதே மாதிரி தான். இப்போ கபிஹு க கபீல் கலாமி, எப்படி வந்து பேச்சுல வந்து ஒரு மோசமா நம்ம பேசினாலோ ஒரு இது பண்ணாலும் என்ன ஒரு மாதிரி ஒரு கபிஹா இருக்கும்னா, அதே மாதிரிதான் கவிதையிலையும். ஆக மொத்தம் அந்த ஷேர், இந்த கவிதைங்கிறது தனி சட்டம்லாம் கிடையாது. ஒரு பேச்சுக்கு என்ன சட்டமோ அதே தான் இந்த கவிதைக்கும். நல்லதா பாடினா நல்லது, கெட்டதா பாடினா அது கெட்டது. கெட்டதுங்கிறது நம்ம இஸ்லாத்துல வந்து முழுமையா தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக வந்து நல்ல கவிகளை வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் மௌத்து வரையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பாடக்கூடிய நாவுகளாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.